வியூவர்ஸ், இன்றைக்கி நான் ஒரு ஹெல்த்தியான சுண்டலை செய்ய போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா மொச்சக்கொட்டை, மூக்கடலை, காராமணி, பட்டாணி, பச்சை வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்து நான் நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த சுண்டலை நான் ரெடி பண்ண போகிறேன். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நான் ஸ்டவ் பற்ற வச்சுக்க போகிறேன். ஒரு குக்கரை வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக நான் சால்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நான் குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட போகிறேன். இப்போ பருப்பு பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம தாளிக்கலாம். பேன் சூடானதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். சீரகம் 1/4 டேபிள் ஸ்பூன், ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ நறுக்கி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சால்ட் ஏற்கனவே பருப்பில் போட்டு வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதனால் இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா அரைஞ்சிச்சு. இப்போ நான் தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சமாக 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். பிளாக் பெப்பர். நல்லா வதக்கிக்கோங்க, நல்லா வதக்கிக்கோங்க. ஃபைனலாக நான் இந்த தேங்காய் திருவி வச்சுருக்கேன், அந்த தேங்காவை சேர்த்துக்கிறேன். இதையே சேர்த்து சும்மா லைட்டாக ஒரு வதக்கு அடிக்கிட்டு அவ்வளோதாங்க. நம்ம சுவையான சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான சத்தான சுண்டல் தயாராகிடுச்சு. இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.